அர்ஜுன் சாரை பத்தி நிறைய சொல்லலாம். 2 வருஷம் நான் அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நான் குறிப்பிட்ட சில விஷயம் 2 விஷயம் மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப லென்த்தா போவேனா. அவரோட எனர்ஜியை பத்தி சந்தோஷ் சொல்லியிருந்தாரு. நானும் அதை சொல்லணும்னு நினைச்சேன். சாரோட எனர்ஜி வந்து எப்படின்னா ஒரு 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 துப்பாக்கியில இருந்து கிளம்புற புல்லட் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக எந்த தருணத்திலையும் அவர் வந்து அப்படிதான் இருப்பாரு. அவர்கிட்ட கதை சொல்ல போவதாகட்டும், எல்லா டைமுமே அவரோட எனர்ஜி லெவல், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல், இந்த 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 துறைக்குள்ள நம்ம என்ன இலக்க போய் அடையணும். இப்ப மகாபாரதத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, அர்ஜுனனுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பறவையை நோக்கி இருக்கும், அர்ஜுனனுக்கு மட்டும் பறவையோட கண்ணில் வந்து அந்த குறி, அந்த அவனோட இலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சாருக்கு வந்து இலக்கு அந்த பறவையோட கண்ணில் இருக்கிற கருவிழி. அந்த மாதிரி அந்த வெற்றியினுடைய இலக்கு வந்து அவருக்கு அங்க இருந்துச்சு. அதை நான் உணர முடிஞ்சுது. ஷூட்டிங் போற டைம்லயும் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பஞ்சுவாலிட்டிலாம் சார் வரமாட்டாரு. பஞ்சுவாலிட்டிக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருப்பாரு. ஏன்னா நான் ஜென்ரலா நான் சொல்ற டைமோட எந்த லொகேஷன் என்ன டைம் நைட்ல முடிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில நான் வரும்போது ஒரு கேரவேனும் காரும் இருக்கும். அது சாரோட வண்டி. அவர் சொல்லுவாரு, நமக்காக 300 பேர் வேலை செய்யறாங்க சார். நான் வந்து ஹோட்டல்ல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? இங்க வந்து கேரவேன்ல இருந்தா மூடு தெரியும், சீன் தெரியும், நான் அதுக்குள்ளேயே இருப்பேன். அவர் டெய்லியும் எவ்வளவு நிறைய செக்ஸ் சைன் பண்ண வேண்டியிருக்கும். பல இடங்கள்ல வந்து அவர் பேச வேண்டியிருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஷூட்டிங்காக அவர் டெடிகேட்டடா இருப்பாரு. அந்த என்ன சொல்றது, நான் போன ஆடியோ லான்ச்ல கூட அந்த இதுல சொல்லியிருந்தேன், அவரோட எனர்ஜி லெவல் வந்து ஒரு 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 இளைஞனுக்கான ஒரு இளைஞன் தான். அவரு இளைஞனுக்கான கிடையாது. அந்த எனர்ஜி வந்து அப்படி வச்சிருந்தாரு அவர். அது வந்து ஃபயர் தான் அது. அந்த மாதிரி எந்த மொமெண்ட்லயும் என்ன பண்ணலாம், எத்தனை நைட் ஷூட் போனாலும் அதே எனர்ஜியோட அடுத்த நாள் காலையில அவர் இருப்பாரு.